வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் அவர் பணவீக்கம் சேனல். ஸோ இந்த சேனலில் நீங்கள் இது வரைக்கும் என்ன வீடியோ பார்த்துருப்பீங்க அப்படின்னா, சிம்பிளாக கிளியராக அண்ட் பர்டிகுலராக நியூஸை பேஸ் பண்ணி ஸ்டாக் மார்க்கெட்டில் என்னென்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்ற டெய்லி அப்டேட்ஸை வந்து நீங்கள் டெய்லியுமே வந்து என்னோட வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அது நீங்கள் எனக்கு கொடுக்குற பெரிய பெரிய ஹெல்ப்பு. ஸோ உங்களோட வியூஸ் ஒரு வியூஸும் எனக்கு வந்து ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் நீங்கள் கண்டிப்பாக என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருக்கும். ப்ளஸ் வந்து இன்னைக்கு நம்ம எதை பற்றி மெயினாக பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீ சொல்கிறதெல்லாம் நான் எப்படி நம்புறது அப்படின்ற கேள்வியை வந்து என்கிட்ட நீங்கள் கேட்கக்கூடாது. ஏன் அப்படின்னா, நான் வந்து செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. பட் இருந்தாலுமே நீ என்னடா சாதிச்சிட்ட இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் அப்படின்னு கேட்குறவங்களுக்காக, ஸோ என்னோட கேபிட்டல் வெறும் 1,50,000 தான். ஸோ அதை வச்சு நான் எவ்வளோ ஏர்ன் பண்ணேன் போன வருஷம், அதாவது 2024லேருந்து 2025 அப்படின்ற 1 இயர் டேட்டா வந்து நான் எடுத்திருக்கேன். ஜான்வரி 1ஆம் தேதியிலேருந்து டிசம்பர் 30ஆம் தேதி வரைக்கும் 31ஆம் தேதி வரைக்கும் நான் என்ன பண்ணேன் அப்படின்றத வந்து என்னோட போர்ட்ஃபோலியோ உங்களுக்கு நான் வியூ பண்ணி காட்ட போகிறேன். ஸோ இது வந்து என்னோட எத்தனை பேர் இதை வந்து யூடியூப்பில் பண்ணியிருக்காங்கன்னு தெரியல. இதை நான் பண்ணுறதுக்கான ரீசன் ஒன்றே ஒன்று தான். என்னாலையும் சம்பாதிக்க முடியும், ப்ளஸ் என்னால் 10 பேர் இந்த வீடியோவை பார்த்து நல்லபடியாக இருந்துப்பாங்க அப்படின்றதுக்காக மட்டும்தான் இந்த வீடியோவை நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு டிஸ்க்ளைமர் நான் போட்டுடுறேன். இது பணவீக்கத்தோட டிஸ்க்ளைமர் தான். என்ன அப்படின்னா, நான் சிபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. ஸோ என்னோட வீடியோவை இதுக்கப்புறம் நீங்கள் பார்க்க போகிறீங்க, நான் ரெக்கமெண்ட் பண்ணுற ஸ்டாக்கை வாங்க போகிறீங்கன்னா, நீங்கள் உங்களோட ஓன் அனலைஸை மட்டும் பண்ணி வாங்குங்க. ஸோ ஏன் அப்படின்னா, பிளாங்காக நீங்கள் வாங்குனீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் சஸ்டெயின் பண்ண முடியாது. என்ன மார்க்கெட் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா மட்டும்தான் உங்களால் அடுத்த கட்டத்தை நீங்கள் மூவ் பண்ண முடியும் உங்களோட லைஃப்பில். ஸோ அதனால் கண்டிப்பாக புரிஞ்சுக்கிட்டு பண்ணுவீங்க அப்படின்னு நம்புகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு ஒன் பை ஒன்னாக என்னோட போர்ட்ஃபோலியோ ரிவ்யூ அப்படின்றத வந்து பார்க்கலாம். ஸோ இதை வந்து உங்களுக்காக மட்டும்தான் நான் பண்ணுறேன். வாங்க உள்ளே போய் பார்ப்போம். ஸோ இதுதான் என்னோட அக்கௌண்ட். ஸோ நான் க்ரோவில் தான் வந்து வச்சுருக்கேன். ஸோ க்ரோவில் வந்து நீங்கள் வந்து நம்புறீங்களோ நம்ப மாட்டீங்களோ, நான் க்ரோவில் வந்து வச்சுருக்கேன். ஸோ அதனால தான் நான் பாஸ்வேர்ட் போட்டு உள்ளே போகிறேன். ஸோ இதுதான் என்னோட மார்க்கெட்டோட இன்னைக்கான ரிவ்யூ வந்து அப்படின்றத வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நான் கரண்ட்டாக வந்து ஒரு 7.5% வந்து டவுனில் இருக்கேன். பட் ஆனால் இதுக்கான ரீசன் என்ன அப்படின்றத வந்து நான் போக போக உங்களுக்கு நான் சொல்லுவேன். பட் ஆனால் இந்த டவுன் அப்படின்றது வந்து எனக்கு பெருசாக இருக்காது. ஸோ அதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. இது வந்து எனக்கு பெருசாக வலியும் கொடுக்காது. ஸோ நான் எதில் போட்டிருக்கேன், நான் எப்போ எடுக்கணும் அப்படின்றது எனக்கு நல்லா தெரியும். ஸோ அதனால் வந்து நீயே டவுனில் தான் இருக்கடா அப்படின்ற மாதிரி இதை வந்து நீங்கள் நினச்சிக்கூடாது. ஏன்னா இந்த வருஷம் இப்போ தான் தொடங்கியிருக்கு. ஸோ இதுக்கப்புறம் தான் வந்து நம்மளோட மார்க்கெட் ரேலி இருக்குது. ஸோ நம்மளோட மார்க்கெட்டில் என்னென்ன பண்ண போகிறோம் அப்படின்றது இருக்குது. ஸோ அதனால் மோஸ்ட்லி வந்து நீங்கள் வந்து இந்த என்னோட போர்ட்ஃபோலியோ பார்த்துட்டு டவுனில் இருக்குது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அது உங்களோட தப்பாயிடும். ஸோ மோஸ்ட்லி வந்து இதை வந்து நீங்கள் பண்ணாதீங்க. நான் உங்களுக்கு முழுசாக காட்ட போகிறது என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, என்னோட 1 இயர் ரிப்போர்ட் அப்படின்றத வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸை வந்து நான் காட்டலாம் அப்படின்றது தான் என்னோட மெயின் ரீசன். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து நம்ம இந்த டிவிடெண்ட் ரிப்போர்ட் அப்படின்றத வந்து நம்ம பார்ப்போம். ஸோ டிவிடெண்ட் ரிப்போர்ட் நம்ம எப்போ வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஜான்வரி அப்படின்ற ஒரு ரேஞ்சில் வச்சுருவோம் 1ஆம் தேதியிலேருந்து. ஸோ இன்னைக்கு டேட் வரைக்குமே டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ டவுன்லோட் பண்ணிவிட்டு நான் வந்து டிவிடெண்ட் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ என்னோட ஓவரால் டிவிடெண்ட் அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா, அரௌண்ட் 3,671 ருபீஸ் நான் வந்து ஓவராலாக டிவிடெண்ட் வாங்கியிருக்கேன். ஸோ இந்த டிவிடெண்ட் எல்லாமே நான் ஸ்விங் ட்ரேடு தான் பண்ணுறேன். ஸோ நான் வந்து அக்ரெசிவ் ட்ரேடர். ஸோ அதனால் வந்து இந்த டிவிடெண்ட் எனக்கு வந்து பெரிய விஷயம் கிடையாது. ஏஞ்சல் ஒன் அப்படின்ற ஒரு ஸ்டாக்கை வச்சு நான் வந்து இது வரைக்குமே வந்து ஒரு பெரிய ஏர்னிங்ஸ் பண்ணியிருக்கேன் இதில் அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. அடுத்ததாக ஆயுஷ் வெல்னஸ், அப்புறம் ஏயு ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க். ஸோ இதில் எல்லாத்துலேயுமே வந்து நான் வந்து டிவிடெண்ட் கவர் பண்ணியிருக்கேன். இதில் நான் மொத்தமாக டிவிடெண்ட் பண்ணது அப்படின்னு ப்ராஃபிட் பண்ணது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 3,671 ரூபா அப்படின்ற ரேஞ்சில். இது வந்து எனக்கு சும்மா வந்த மாதிரி தான் என்னோட பேங்க்கை பொறுத்த வரைக்கும். ஸோ அதை தான் நீங்கள் வந்து புரிஞ்சிக்கணும். நான் இதில் என்ன சொல்ல வரேன் அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க மறுபடியும் போர்ட்ஃபோலியோவில் போயிட்டு அடுத்தது என்ன பார்க்கலாம் அப்படின்றத பார்ப்போம். ஸோ நான் வந்து ப்ராஃபிட்டை மட்டும்தான் காட்டுறேன், நீ லாஸை காட்ட மாட்டேங்கிற அப்படின்றத வந்து நம்ம வந்து முழுக்க முழுக்க வந்து இதில் எடுத்துடணும். ஸோ அதனால தான் வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து நான் என்னோட போர்ட்ஃபோலியோலேயே எப்படி பண்ணணும், எப்படி விசிபிலிட்டி இருக்குது அப்படின்றத வந்து நான் காட்டணும் அப்படின்றதுக்காக தான் நான் இதை வந்து காட்டிக்கிட்டு இருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்மளோட ப்ரீவியஸ் ஃபினான்ஷியல் இயரை பார்ப்போம். அதாவது
24 அப்படின்ற ஏப்ரல் 24லேருந்து மார்ச் 31 வரைக்கும், அதாவது 25 மார்ச் வரைக்கும் இருந்த என்னோட மொத்த வேல்யூ என்ன இருக்கு அப்படின்றத நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வியூ பண்ணிக்கலாம். ஸோ இதுல பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து ரூ. 32,726 அப்படின்றத வந்து நான் வந்து ஏர்ன் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கான விஷயத்த வந்து நான் உங்ககிட்ட சொல்றதுக்கு முன்னாடி, இப்போ நான் எவ்வளோ வச்சிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அரவுண்ட் 1,20,000 தான் என்னோட மொத்த போர்ட்ஃபோலியோவுமே. ஸோ இதில வந்து நான் வந்து அடிக்கடி 1 ஷேரு, 24 ஷேரு, 11 ஷேரு இப்படி தான் நான் வந்து வாங்குவேன். அதே மாரி அத வந்து செல்லும் பண்ணிடுவேன். ஸோ இதுதான் என்னோட ஒரு ஸ்ட்ராட்டஜியா இருந்தது. அந்த வருஷத்துக்கானது. ஏன்னா என்கிட்ட பெரிய ஒரு அமௌண்ட் இல்ல அப்படின்றத ரீசனத்தால தான் ஸோ இத வந்து நான் பண்ணியிருந்தேன். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா ரூ. 50,000 ரூ. 55,000 ஸோ இந்த ரூ. 50,000 வரும்போது இத வாங்குவேன். ரூ. 55,000 வரும்போது இத வித்துருவேன். ஸோ இன்ட்ராடேலயே இதெல்லாம் நான் பண்ணேன். அதே மாரி ஒரு நல்ல ஒரு பெரிய அமௌண்ட் நான் இதுல பண்ணது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஏஞ்சல் ஒன் அண்ட் அதானி பவர் தான் நான் சொல்லுவேன். ஸோ இதுல பார்த்தீங்க அப்படின்னா, என்னோட பையிங் வேல்யூ இதுவரைக்குமே ஒரு நல்ல ஒரு பையிங் வேல்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 11,00,000 வரைக்கும் நான் வந்து பையிங் வேல்யூ பண்ணியிருக்கேன். ஸோ வாங்கி வாங்கி வித்துருவேன், வாங்கி வாங்கி வித்துருவேன். ஸோ அதுதான் இதுல நான் வந்து பண்ணியிருக்கேன். 16, 17 மறுபடியும் வந்து 11 ஸோ இந்த மாதிரி தான் வந்து இந்த ரேஞ்சில நான் வாங்கி வித்துருக்கேன். ஸோ இந்த ஷேர்ஸ் எல்லாத்தையுமே. இது எல்லாத்தையும் தான் நீங்க பார்த்துட்டு, இது வந்து என்னோட 2024ல என்னோட போர்ட்ஃபோலியோ நான் பில்ட் பண்ண இடம். அதே மாதிரி நான் டாக்ஸும் கரெக்ட்டா கட்டியிருக்கேன். ரூ. 8,874 அப்படின்றத வந்து நான் டாக்ஸாவே கட்டியிருக்கேன். ஸோ இப்போ நீங்க கேட்கலாம் மெயினா, "டேய் நீ வந்து இந்த வருஷத்துக்கு தானே வந்த" அப்படி சொல்லிட்டு. ஸோ என்னோட இந்த வருஷம் ரிவ்யூ அப்படின்றத வந்து நம்ம வந்து முழுசா பார்ப்போம். ஸோ நான் மறுபடியும் கூட உங்களுக்காக நீங்க நம்பல அப்படின்னா, நான் ரிப்போர்ட்ல போறேன். ஸோ ரிப்போர்ட்ல போயிட்டு, ஸ்டாக்ஸ்ல போயிட்டு, என்னோட கரண்ட் ஃபினான்ஷியல் இயர் நல்லா பார்த்துக்கோங்க. கரண்ட் ஃபினான்ஷியல் இயர் 1 ஏப்ரல் 2025 டூ 14 ஜான் இன்னைக்கு வரைக்கும் என்ன வந்திருக்கு அப்படின்றத வந்து நம்ம வியூ பண்ணலாம். ஸோ அரவுண்ட் ரூ. 81,577 அப்படின்றத வந்து நான் ஏர்ன் பண்ணியிருக்கேன். ஸோ இது எனக்கு ஒரு பெரிய ஏர்னிங்ஸ். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த ஏர்னிங்ஸை நான் பார்க்கும்போது. என் மக்களும் ஸோ சந்தோஷப்படணும் அப்படின்றதுக்காக தான் நான் உங்ககிட்ட இதை வந்து நான் மெயினாக காட்டுறேன். என் மக்களும் சம்பாதிக்கணுன்றது எனக்கு ஒரு பெரிய ஆர்வம். ஸோ ஏன் அப்படின்னா, நம்ம யுஎஸ் ஆகட்டும், இல்ல வந்து யூரோப் கண்ட்ரீஸ் ஆகட்டும், அவங்கலாம் ஸ்மார்ட் மனி பண்ணி தான் வந்து அவங்களோட லைஃப்ப வந்து நல்லா வச்சிருக்காங்க. ஸோ நம்மளும் அதுக்கேத்த மாரி நம்மளும் நம்ம மூவ் பண்ணோம் அப்படின்னா, கண்டிப்பா நம்மளும் ஸ்மார்ட் ஒர்க் பண்ணியே ஆகணும். அதுக்கான மெயின் ரீசனா தான் நான் இந்த வீடியோ உங்களுக்கு கிரியேட் பண்றேன். இன்னைக்கு என்னோட போர்ட்ஃபோலியோ அன்னைக்கு 1,50,000 இருந்தது. இன்னைக்கு அரவுண்ட் 3 டூ 3 1/2 லேக்ஸ் ஆயிடுச்சு. ஸோ இது வந்து என்னோட பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்டா நான் நினைக்கிறேன். என்னோட ஏஜுக்கு ப்ளஸ் வந்து நான் பண்ற ஒர்க்குக்கு. ஸோ நான் வந்து பெருசா வந்து ஏர்னிங்ஸ் நான் எங்க பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா, என்னோட ப்ரொஃபஷனல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு ஐடி கம்பெனில ஒர்க் பண்றேன். 30,000 தான் என்னோட சேலரி. பட் ஆனா என்னோட ப்ரொஃபஷனல் ஒர்க்க தாண்டி என்னோட பெர்சனல் ஒர்க் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நான் ஒரு பார்ட் டைம் ஜாப் அப்படின்னு சொல்றதுல தான் நான் இருக்கேன். ஸோ பார்ட் டைம் ஜாப் எப்படி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, என்னோட பார்ட் டைம் ஜாப் ஜஸ்ட் நான் வந்து ஒரு அ சின்ன ஒரு கடையில வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அது எந்த கடைன்னு சொல்லி நான் வந்து என்னோட பேர் பலத்த நான் வந்து சொல்லிக்க தேவையில்ல. அதே மாதிரி நான் 2, 3 கடையில சண்டே ஆனாலும் நான் ஒர்க் பண்றேன். ஸோ அந்த ஒரு காச வச்சு மட்டுமே தான் இத நான் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன். எனக்கு நான் அத ஏர்ன் பண்றது முழுச முழுச எனக்கான ஏர்னிங்ஸ் ஒன்லி ஃபார் 9,000 டூ 12,000 தான் என்னோட மந்த்லி ஏர்னிங்ஸ் அந்த பார்ட் டைம்ல. ஸோ அந்த ஏர்னிங்ஸ மட்டும் தான் நான் ஸ்டாக் மார்க்கெட்ல போடுவேன். என்னோட ப்ரொஃபஷனல் ஒர்க் அதாவது ஐடிலேருந்து வர ரூ. 30,000 நான் என்னைக்குமே இந்த ஸ்டாக் மார்க்கெட்ல போட்டது கிடையாது. அத நான் போடவும் மாட்டேன். ஏன் அப்படின்னா, ஃபேமிலி தான் நம்மளுக்கு முக்கியம். ஸோ ஃபேமிலிக்கு நீங்க பைசாவ குடுத்துருங்க. அதுக்கப்புறம் உங்களோட ஓன் அப்படின்றத ரிஸ்க் எடுங்க. அதுக்கு முன்னாடி ரிஸ்க் எடுக்காதீங்க அப்படின்றது தான் என்னோட ஒரு புரிதல். ஸோ இப்படி தான் ஒரு மார்க்கெட்ட வந்து நீங்க அனலைஸ் பண்ணணும். அதே மாரி வாங்கணும். ஸோ இதுலயும் பார்த்தீங்கன்னா, டாப்ல இருக்கிறது ஏஞ்சல் ஒன்னு தான். அதுக்கப்புறம் பிஎஸ்சி இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் என்னோட டாப் மோஸ்ட் கம்பெனிஸ். இது வந்து எனக்கு தெரியாத முன்னாடி நான் வாங்கி லாஸ் பண்ண சில ஸ்டாக்ஸ் எல்லாமே இருக்கும். அது எல்லாத்தையும் நம்ம வந்து தட்டி கழிக்க தான் முடியணும். ஏன் அப்படின்னா, நம்மளுக்கு எல்லா நாளும் நம்ம நாளா இருக்காது. ஸோ அதுக்கான ஒரே ஒரு ரீசன் தான் நான் இதுல வந்து சொல்ல வரேன். ஸோ 81,000 அப்படின்றது வந்து ஒரு பெரிய அமௌண்ட், ஒரு பெரிய போனஸ் ஸ்மார்ட் ஒர்க் பண்ணி நான் எடுத்தது அப்படின்றத மட்டும் புரிஞ்சுக்கோங்க. ஸோ நீங்களும் கண்டிப்பா அடுத்த கட்டத்துக்கான விஷயத்த நீங்க மூவ் பண்றீங்க அப்படின்னா, என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நானும் ஏர்ன் பண்ணுவேன் அந்த சப்போர்ட்டால. உங்களுக்கும் அந்த சப்போர்ட் மூலியமா உங்களுக்கும் நல்ல ஒரு வீடியோ குடுத்து, உங்களோட வாழ்க்கையும்
நல்லபடியாக ஒரு வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான விஷயத்த நம்ம பார்ப்போம். ஒன்லி ஃபார் ஸ்டாக் மார்க்கெட் மட்டும்தான், எஃப்என்டோ கிடையாது. ஸோ அடுத்ததாக நான் லாஸையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். என்னோட ஸ்டாக் மார்க்கெட்டில் 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஸோ லாஸையும் நான் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு சொல்லுவேன். இப்போ ஆனால் அது கிடையாது. ஆஃப்டர் 2 இயர்ஸ், பிஃபோர் 2 இயர்ஸ்க்கு முன்னாடி நான் வந்து லாஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அதையும் நான் உங்களுக்கு வந்து ஒரு நாள் கண்டிப்பாக சொல்லுவேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னோடய வீடியோஸை. என்னோடய சேனலை வந்து நீங்கள் ப்ரொமோட் பண்ணுங்கள். அது எனக்கு பண்ணுற ஒரு பெரிய ஒரு விஷயமா இருக்கும். ரொம்ப நன்றி மக்களே. தேங்க்யூ.